பட்டாணியில் மஸ்ட்டு நீங்கள் போடுவீங்க? ஆமாம், பட்டாணி போடாமல் செய்யறதே இல்லை. நைஸ். புதினாவோட குடமிளகா தான் அந்த டேஸ்ட் தெரியுது. நல்லா அருமையாக ஒரு 4 சப்பாத்தி, ஒரு 2 சப்பாத்தியோ தொட்டு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். வணக்கம், நான் தான் ஷெஃப் தீனா. வெல்கம் பேக் டு ஷெஃப் தீனாஸ் கிச்சன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம வந்து காஞ்சிபுரம் வந்திருக்கோம். நம்ம சேனலில் வந்து ஃபஸ்ட்டு வந்து நான் அவுடோர் ஷூட் ஆரம்பிச்சு பார்த்தீங்கன்னா இந்த காஞ்சிபுரத்தில் தான். ஸோ அந்த காஞ்சிபுரம் இட்லி எப்படி பண்ணி சொல்லி நம்ம லாஸ்ட் டைம் பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்து இந்த பூண்டு குழம்பு, அதே மாதிரி தான் இன்றைக்கி பன்னீர் பட்டர் மசாலா பார்க்க போகிறோம். இதுக்கு கல்லெண்ணெயோ நல்லெண்ணெயோ யூஸ் பண்ணக்கூடாது. இந்த எண்ணெய் யூஸ் பண்ணும்போது நல்லா ஸ்மூத்தாக வரும். அது மட்டும் இல்லை, இந்த பன்னீர் பட்டர் மசாலா நீங்கள் பார்க்கும்போது பர்டிகுலராக இல்லை முந்திரியும் கசகசாவாக அரைச்சி போடுறாங்க. அது எப்படி அரைச்சி போடுறாங்க, என்ன மாதிரி பக்குவத்தில் போடுறாங்க? இது குறைஞ்சது ஒரு 3 மணி நேரம் ஊற வச்சு அரைச்சா தான் நல்லா நைஸாக வரும். கசகசாவை விட முந்திரி போட்டால் இன்னும் சுவை அதிகமாக வரும். நல்லா கொதிக்க வச்சு தண்ணியில் ஊற வச்சுருவோம். இன்னொன்று, அந்த முந்திரி பேஸ்ட் போட்டோன்னு பாருங்க, அப்படியே கலர் அப்படியே தலைவர் மாறிட்டார், லைட் கலர். ஆமாம், வெறும் கசகசா தேங்காய் அரைச்சி ஊற்றுவாங்க. ஆனால் முந்திரி போடுற மாதிரி டேஸ்ட் சுவை வந்து வராது. முந்திரி போட்டால் இன்னும் சுவை அதிகமாக வரும். அந்த வெங்காயம் வதங்குற பக்கம் என்ன? வெங்காயம் பார்த்தீங்கன்னா 30% இல்லை 40% வதங்கினதுக்கப்புறம் பச்சை பட்டாணியும் குடமிளகாவும் போடுவோம். கடைசியாக புதினாவும் போடுறாங்க. புதினா பார்த்தீங்கன்னா மணமாகவும் இருக்கும், ஜீரணமும் நல்லா ஆகிடும். எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு அருமையான ஒரு ரெசிபி இந்த பன்னீர் பட்டர் மசாலா. சப்பாத்தினாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, மெயின் கோர்ஸ் ரொட்டினாவே பன்னீர் பட்டர் மசாலா தான் 95% கேட்குறாங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயம் கேட்டு தெரிஞ்சுக்கிறோம். வாங்க இந்த ரெசிபி பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம யாரை மீட் பண்ண போகிறோன்னா NS ராஜா. வணக்கங்க, என் பேர் NS ராஜா. NSR கேட்டரிங் சொல்லி வச்சுட்ருக்கோம். ஸோ அவரை பற்றி உங்களுக்கு எல்லாருமே தெரிஞ்சிருக்கும். நம்ம கிச்சனில் ஆல்ரெடி வந்து பூண்டு குழம்பு எப்படி பண்ணணும், கல்யாண மண்டபத்தில் எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு தெளிவாக விளக்கமாக சொல்லி கொடுத்தாரு. அவரை போய் மீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த ரெசிபி பற்றி நிறைய விஷயம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க போய் பார்க்கலாம். சார் வணக்கம். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? சிறப்பாக இருக்கேன் சார். ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கி வந்து என்ன ரெசிபி பண்ண போகிறோம்? இன்றைக்கி வந்து பன்னீர் பட்டர் மசாலா சார். ஓகே, எனக்கு இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள்லாம் சொல்கிறீங்களா? ஓகே. பன்னீர் 200 கிராம், அன்னாச்சிப்பூ, பிரிஞ்சி இலை, பட்டை, லவங்கம், ஏலக்காய், தாளிப்புக்கு தேவையானது, சோம்பு 1 டீஸ்பூன், வெங்காயம் 250 கிராம், பச்சை பட்டாணி 50 கிராம், பச்சை மிளகாய் 3 நம்பர், அரைச்ச இஞ்சி 1 டீஸ்பூன், அரைச்ச பூண்டு 2 டீஸ்பூன், தக்காளி 100 கிராம், தனி மிளகாய்த்தூள் 2 டீஸ்பூன், மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், முந்திரி 100 கிராம், கசகசா 50 கிராம், புதினா சிறிதளவு, கஸ்தூரி மேத்தி 10 கிராம், உப்பு தேவையான அளவு, எண்ணெய் ஒரு 100 ml. இப்போது இந்த ரெசிபி தேவையான பொருட்கள்னு சொல்லிட்டீங்க. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்? இதுக்கு பார்த்தீங்கன்னா இப்போது ரீஃபண்ட் ஆயில் யூஸ் பண்ண போகிறோம். இதுக்கு கல்லெண்ணெயோ நல்லெண்ணெயோ யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா அந்த எண்ணெய் போட்டோம்னா பொருள் வந்து அடர்த்தி ஆகிடும். இந்த எண்ணெய் யூஸ் பண்ணும்போது நல்லா ஸ்மூத்தாக வரும். இது பாருங்கள், பட்டை, அன்னாச்சிப்பூ, லவங்கப்பூ, ஏலக்காய், சோம்பு, பிரிஞ்சி இலை எல்லாத்தையும் அதில் போட்டுடலாம். அடுத்தது வெங்காயம். அவன் இப்போ வந்து இந்த எண்ணெயில் சூடாக இருக்கும்போது நீங்கள் அந்த தாளிப்பு வந்து அந்த பட்டை, லவங்கம், ஏலக்காய்லாம் போட்டிங்கல்ல, இதில் சோம்பு போடுறீங்க. இப்போ சோம்பு கம்பல்சரி நீங்கள் போடுவீங்களா? அது ஆமாங்க, சோம்பு கம்பல்சரி போடுவோம். என்ன காரணம் சோம்பு யூஸ் பண்ணுறது? நாங்கள் பெரும்பாலும் வந்து சோம்பு போட மாட்டோம், சீரகம் தான் போடுவோம். அதாவது பார்த்தீங்கன்னா ரசம், காரக்குழம்பு இதுக்கெல்லாம் சீரகம் போடுவோம். இந்த மாதிரி பன்னீர் பட்டர் மசாலா இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சோம்பு யூஸ் பண்ணுவோம். இப்போ வந்து வெங்காயம் போட்டிருக்கோம்ல, இந்த வெங்காயம் வதங்குற பக்குவம் என்ன மாதிரி பக்குவத்தில் இருக்கணும்? அதுக்கப்புறம் என்ன பொருள் சேர போகிறோம்? இது வந்து வெங்காயம் பார்த்தீங்கன்னா 30% இல்லை 40% வதங்கினதுக்கப்புறம் பச்சை பட்டாணியும் இது குடமிளகாவும் போடுவோம். ஏன்னா இது பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கலாம். அது ரொம்ப வதங்கிச்சுன்னா சுதிக்கிடும். குடமிளகாவும் பட்டாணியும் இது ஒரு 30-40% வதங்கினதுக்கப்புறம் அது போட்டோம்னா யூனாக வதங்கும். சரி, ஓகே. அப்போ எனக்கு வதக்கிட்டு காமிங்க. ஏன்னா எதுக்காக இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நான் கேட்குறேன்னா, வெங்காயம் வதங்குற பக்குவம் கூட நீங்கள் கரெக்டாக புரிஞ்சுட்டு வீட்டில் பண்ணும்போது தான் கரெக்டாக வரும். ஏன்னா அந்த வெங்காயத்தை வந்து நல்லா வதக்கணும், நல்ல கலர் மாறணும் அடுத்துனா அதோட பக்குவம் மாற ஆரம்பிச்சு. ரைட்டா? 30% 40% சொன்னீங்க பார்த்தீங்களா? இது சின்ன சின்ன விஷயங்கள், அந்த ஈல்டு, அந்த கிரேவி நிறைய கிடைக்கும் நம்மளுக்கு. அது வேறு. ஆமாங்க. சரி, ஓகே. எனக்கு வதக்கிட்டு காமிங்க. ஓகே, வெங்காயம் வதங்கிட்டு இருக்கு, அதுக்கப்புறம் பார்க்கலாம். பாருங்கள், வெங்காயம் வதங்கிடுச்சிங்களா? ஆமாம். இப்போ கொஞ்சம் கலர் மாறி இருக்குது. கொஞ்சம் கலர் மாறி இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா குடமிளகா, பச்சை பட்டாணி, பச்சை மிளகா எல்லாத்தையும் ஒன்றா சேர்க்கணும். வெண்ணெயும் சேர்த்துக்கலாம். நம்ம வெண்ணெய் சேர்த்துக்கலாம். சரி, ஓகே. இது கூட பட்டர் கேட்டீங்களா? பட்டர் போடணும். பட்டர் கடைசியாக போடலாமா இல்லை இப்போ தான் போடணும்? இல்லை, இப்போ கொஞ்சம் போட்டுட்டு கடைசியாக கொஞ்சம் போட்டுக்கலாம். ஓகே.
அந்த வெங்காயத்தில் பட்டரும் சேர்த்து வதக்கும் போது அந்த வாசனைகள் நல்லாயிருக்கும், அந்த டேஸ்ட் நல்லா கொடுக்கும். அதனால தான் பட்டர் இப்போ போடுறாரு. பாதி பட்டர் போட்டிருக்கோம். ஆமாம். சரி, ஓகே. அதுக்காக தான் எண்ணெய் கொஞ்சம் கம்மியாக ஊற்றுங்க. ஓகே. இப்போ வெங்காயம் வதங்கிட்டு இருக்கு, வதங்கட்டும், அதுக்கப்புறம் பார்க்கலாம். பாருங்கள், வெங்காயம் எப்படி சிகப்பாயிடுச்சிங்களா, பொன்னிறமாயிடுச்சிங்களா, பட்டாணி குடமிளகாலாம் அப்படியே இருக்கு பாருங்கள். அதுதான் இது முதல்ல நம்ம ரெண்டும் ஒன்றா போட்டுட்டோம்னா ரெண்டும் சேர்ந்து கருத்துரும். அதனால வந்து இப்போ அந்த பாதியில் அந்த ஆமாம், பாதியில் போட்டு வதக்க ஆரம்பிக்கிறோம். ஆமாம். சரி, ஓகே. இதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு. இஞ்சி கொஞ்சமாக தான் போடணும். ஓகே. இல்லைன்னா கசப்பு வந்துடும். நிறைய போட்டோம்னா கசப்பு வந்துடும். அதை விட 1 மடங்கு எக்ஸ்ட்ரா. 2 மடங்கு போட்டுனா 1 மடங்கு. நல்லா வதக்கிட்டு இப்போ தக்காளி அரைச்சி வச்ச தக்காளி ஊற்றணும். நல்லா நைஸாக அரைச்சிருக்கோம். இது குறை அரைச்சோம்னா ஸ்மூத் வராது. நல்லா நைஸாக அரைச்சோம்னா ஸ்மூத்தாக இருக்கும். ஓகே. ஸோ அதனால் அந்த தக்காளி நல்லா நைஸாக அரைச்சி போட்டுருவோம். தக்காளி போட்டு நல்லா வதங்க ஆரம்பிக்குது. அதே டைம் கொஞ்சம் லைட்டாக கலரும் மாறுது. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை கரெக்டாக புரிஞ்சுக்கங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இன்கேஸ் இந்த கிரேவி பன்னீர் போடாமல் அப்படியே கொஞ்சம் எக்ஸஸாக இருக்குன்னா அந்த கிரேவி எடுத்து வச்சு நம்ம திருப்பி வேறு எதனா ப்ரிப்பரேஷன் மஷ்ரூமோ இல்லை வேறு எதனா காய்கறி போட்டு யூஸ் பண்ணலாமா? மஷ்ரூம் போட்டு பண்ணலாம், கோபி போட்டு பண்ணலாம், ஓகே, பேபிகார்ன் போட்டு பண்ணலாம், இதெல்லாம் பண்ணிக்கலாம். பன்னீருக்கு ரீப்ளேஸ்மெண்ட். ஆமாம். சரி, தனி மிளகாத்தூளுங்க அது. ஓகே. இப்போ தனி மிளகாத்தூள்னா என்ன மிளகாத்தூள் யூஸ் பண்ணுறோம்? நார்மல் காஞ்ச மிளகா தான். அப்புறம் மஞ்சத்தூள் கொஞ்சம். சரி, ஓகே. இப்போது இந்த மிளகாத்தூள் மஞ்சத்தூள் போட்டிங்கல்ல, இப்போ இதில் வந்து மல்லித்தூளும் போடுவீங்களா? மல்லித்தூள் நாங்கள் போடுறது இல்லைங்க. என்ன காரணம்? காரணம்னா நார்த் இந்தியன் டேஸ்ட் வந்துடும். இது சவுத் இந்தியன் டேஸ்ட் வரணும்னா மல்லித்தூள் போடாமல் செய்தோம்னா கரெக்டாக வரும். ஓகே. அந்த மசாலா வதங்க பக்குவத்தை காமிக்கிறீங்களா? அதுக்கு அந்த குடமிளகாலாம் அந்த க்ரீன் கலர் அப்படியே தெரியுது. இப்போ உப்பு போடலாங்க. மசாலா குக் பண்ணி வர டைமில் அந்த உப்பும் போடுறோம். ஆமாம். இதுக்கப்புறம் தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ தண்ணி ஊற்றிட்டோம். தண்ணி ஊற்றிட்டு இப்போ ஒரு கொதி வந்தவுடனே இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ அரைச்சி வச்சு இந்த கசகசாவும் முந்திரியும் கட்டியாக அரைச்சி வச்சுருக்கோம். அதை ஊற்றிடணும். அதை ஊற்றிட்டு அடுத்தது கடைசியாக பன்னீர் போட்டுருவோம். இப்போது இந்த முந்திரியும் கசகசாவும் அரைச்சி வச்சுருக்க சொன்னீங்களே, இப்போ இந்த கசகசா முந்திரியும் எவ்வளோ நாள் ஊற வச்சு அரைச்சிங்களா இல்லை எப்படி அரைச்சிங்களா? இது குறைஞ்சது ஒரு 3 மணி நேரம் ஊற வச்சு அரைச்சா தான் நல்லா நைஸாக வரும். நைஸாக அரைச்சா தான் நல்லாயிருக்கும். இது அதுலேயும் லைட்டாக குறைன்னு வரும். ஏன்னா அந்த கசகசா வந்து எவ்வளோ ஊற வச்சாலும் சரியாக அறுபடை வராது. அதனால் முந்திரியை போட்டு நாங்கள் அதை அரைச்சி கூட அதுக்காக தான் முந்திரியை போடுறது. கசகசாவை விட முந்திரி போட்டால் இன்னும் சுவை அதிகமாக வரும். சரி, அதனால் அந்த ஒரு ஸ்மூத்தான ஒரு டெக்ஸ்டரும் கொடுக்கும். அந்த முந்திரியோட தன்மை தான். ஆமாம். அதே கேஷ்நட் யூஸ் பண்ணுறோம். இப்போ நல்லா கொதிக்கிட்டோம். அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். நல்லா கொதிச்சு வந்துச்சு. மிளகாத்தூள் வாசனை எல்லாமே போயிடுச்சிங்களா? இதுக்கப்புறம் கசகசாவும் முந்திரியும் அரைச்சி வச்சுருக்கோம், அதை போட போகிறோம். சரி, ஓகே. நாங்கள் இப்போது இந்த இடத்துல நான்லாம் பெரும்பாலும் பண்ணுறேன்னா அந்த முந்திரியை வேக வச்ச முந்திரியாக போட்டு கம்ப்ளீட் பண்ணுவோம். எதுக்காகனா சீக்கிரமாக கம்ப்ளீட் பண்ணுறதுக்காக. நீங்கள் வந்து எப்படி இது பச்சையாக அரைச்சிங்கல்ல? இல்லை, நாங்கள் பார்த்தீங்கன்னா ஊற வைக்கும்போது நல்லா கொதிக்க வச்சு தண்ணியில் ஊற வச்சுருவோம். அதில் பாதி வெந்துடும் அது. அதனால் நாங்கள் இப்போ போட்டாவே போதும். அது இப்போ பாதி அப்போ பாதி வெந்துடும். சூடான தண்ணியில் போடுவோம். ஆமாம், நல்லா 30 to 40% லைனாக ஆமாம் வெந்துடும். சாஃப்ட்னஸ் கொடுத்துரும். 40%க்கு மேலே வெந்துடும் அது. இப்போ போட்டோம்னா இப்போ பாதி வெந்துடும். இப்படி தான் பண்ணுவீங்க? ஆமாம். சரி, ஓகே, டன். அரைச்சி வச்சுருக்க அந்த முந்திரியும் கசகசாவும் அதே டைமில் நல்லா நைஸாக அரைச்சி வச்சுருக்கோம். அரைக்கிறது பக்கம் வந்து திருப்பி சொல்கிறேன், நல்லா நைஸாக அரைச்சா தான் கரெக்டாக இருக்கும். அதனால் கசகசாவை குறைஞ்சபட்சம் ஒரு 3 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். ஆமாம். இப்போ இது போட்டதுக்கப்புறம் இந்த முந்திரி நல்லா வெந்துடும். வெந்ததுக்கப்புறம் பன்னீர் போட்டோம்னா வேலை முடிஞ்சது. புதினாவை போட்டுடணும். வாசனைக்கு கஸ்தூரி மேத்தியும் கொஞ்சம் போட்டுடணும். ஓகே, போட்டுட்டோம்னா நல்ல மணமாக இருக்கும். இன்னொன்று அந்த முந்திரி பேஸ்ட் போட்டோன்னு பாருங்க, அப்படியே கலர் அப்படியே தலைவர் மாறிட்டார். லைட் கலர். ஆமாம். வெறும் கசகசா தேங்காய் அரைச்சி ஊற்றுவாங்க. ஆனால் முந்திரி போடுற மாதிரி டேஸ்ட் சுவை வந்து வராது. முந்திரி போட்டால் இன்னும் சுவை அதிகமாக வரும். ஓகே, ஓகே. நல்ல கெட்டியான கிரேவி வந்துருச்சு நேரத்தில். இப்போ திருப்பியும் போட்டு இதை குக் பண்ணுறோம் தாங்க? ஆமாம். ஓகே. இப்போ நல்லா திருப்பி நல்லா கொதிக்கணும். ஆமாங்க. எவ்வளோ நேரம் கொதிக்கணும்? ஒரு 5 நிமிஷம் இல்லை 6-7 நிமிஷம் கொதிச்சா போதும். சரி, தண்ணி ஊற்றணுமா இப்போ? தண்ணி வேணாங்க. ஓகே. தேவைப்பட்டால் கொஞ்சம் ஒன்றா ஊற்றிக்கலாம். அப்புறம் அது ரொம்ப கெட்டியாக இருக்குதுன்னா கொஞ்சம் ஊற்றிக்கலாம். சரி, ஓகே, டன். பாருங்கள், நான் சொன்னேன் சரியாக போச்சுங்களா? 5 நிமிஷத்தில் எப்படி ஆயிடுச்சு பாருங்கள். 5 நிமிஷம் கூட ஆகலை, நல்லா கிரேவி ஆயிடுச்சு. அதுக்காக தான் நம்ம பச்சை அப்படியே வந்து சுத்தண்ணில் ஊற வச்சு இந்த மாதிரி அரைச்சி ஊற்றுறதுன்றது. ஆமாம், முந்திரி பருப்பு. ஏன்னா நீங்கள் வேக வச்சு போட்டோம்னா 2 வாட்டி வெந்துடுற மாதிரி ஆகிடும். டபுள் பாயில் ஆகிடும். இது சிங்கிள் பாயில்.
கரெக்டாக இருக்குது. ஓகே டன். இப்போ தான் புரியுது எனக்கு விஷயம். நான் நினச்சேன் ரொம்ப நேரம் குக் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு நினச்சேன். ஆனால் இப்போ புரியுது எனக்கு. ஊற வச்சு யூஸ் பண்ணல. இப்போ அடுத்தது பன்னீர் போடணும். பன்னீர் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி வெள்ளையாக இருக்கணும். நம்ம என்ன தான் கிரேவி அழகாக டேஸ்ட்டாக பண்ணாலும் அந்த பன்னீர் குவாலிட்டி நல்லா இருந்தால் மட்டும்தான் நல்லா இருக்கும், சாப்பிட்றது நல்லாயிருக்கும். பன்னீர் கட் பண்ணி நீங்கள் வீட்டில் வச்சுட்டீங்க, நீங்கள் வீட்டில் சமைக்கிறதுக்கு லேட் ஆகுது அப்படின்னுச்சுன்னா ஒரு தண்ணி பவுலில் வந்து நீங்கள் போட்டு வைக்கிறது நல்லது. ஏன்னா அது தனியாக வெளியே வச்சுன்னா ட்ரை ஆக அந்த புளிப்பு தன்மை இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா பாலில் தான் பண்ணியிருக்கோம். ரைட்டுங்களா? ஆமாங்க. ஓகே, இப்போ பன்னீர் போட்டாச்சு. அடுத்தது கரம் மசாலாங்க. ஓகே, கடையில் கிடைக்குது, எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயும் எல்லாம் சில்லறை கடையிலேயே கூட கிடைக்குது. பன்னீர் பட்டர் மசாலா எனக்கு கிடைக்கும். இன்னும் ஒரு சில கடையில் இருக்காது, சூப்பர் மார்க்கெட்டில் எல்லாருக்கும் சூப்பர் மார்க்கெட்லேயே. இந்த ஒரு சின்ன ஒரு பாக்கெட்டில் இந்த ஷாய் பன்னீர் மசாலான்னு சொல்லி ஒரு பாக்கெட்டில் இருக்குது. இந்த பன்னீர் கிரேவிக்கெலாம் போடுது அந்த மசாலா. ஆமாங்க. ஓகே, சூப்பர் மார்க்கெட்டில் போனால் இந்த மசாலா ரெடிமேடாக கிடைக்கும். நீங்கள் வேணால் வாங்கி ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது கடைசியாக தான் போடணுமா? ஆமாங்க, கடைசியாக தான் போடணும். ஓகே, அந்த பொடி காட்டுங்களேன். இது ஓகே. அடுத்தது புதினா. ஓகே, ஏன் புதினா போடுறோம், என்ன காரணம்? புதினா பார்த்தீங்கன்னா மணமாகவும் இருக்கும், ஜீரணமும் நல்லா ஆகிடும். பன்னீர்லாம் இப்போ நிறைய போட்டிருக்கிறதுனால இந்த புதினா போட்டோம்னா நல்லா ஜீரணமாகிடும். கஸ்தூரி மேத்தி இது வாசனைக்காக போடுறதுங்க. வாசனைக்காக. ஆமாங்க. ஏன்னா இது ஒரு புது அனுபவம் எனக்கு. இது முன்னாடி வந்து புதினாலாம் போட்டு பண்ணதே இல்லை பன்னீர் பட்டர் மசாலா. அதனால தான் மேரேஜ் ஃபங்க்ஷனில் பண்ணுற அந்த பன்னீர் பட்டர் மசாலா தனி ஒரு முக்கியத்துவம் இருக்குது. நிறைய பேர் விரும்பி சொல்கிறாங்க. பன்னீர் பட்டர் மசாலா, இந்த சென்னா மசாலா, அதுக்கப்புறம் வத்தக்குழம்பு, இந்த மூணுமே வந்து கல்யாண வீட்டு சாப்பாடுனாவே இந்த மூணு முக்கியம். ரொட்டினாவே பன்னீர் பட்டர் மசாலா தான் 95% கேட்குறாங்க. அப்புறம் தான் மீதி சைடிஷ்லாம் கேட்பாங்க. கம்பல்சரி. சரி, அடுத்தது பட்டர். ஓகே, இந்த நெய்யும் போட போகிறீங்களா? இப்போ நெய்யும் போடுவோம். சரி, ஓகே. பட்டர் போட்டுட்டு நெய் போடுவோம். இந்த க்ரீம்லாம் போடுவீங்களா நீங்கள்? இல்லைங்க, க்ரீம்லாம் போட மாட்டீங்க. க்ரீம்லாம் எதுவும் போடுறது. ஓகே, நெய் கூட கொஞ்சமாக தான். சரி, ஓகே, டன். எல்லாமே போட்டாச்சு, ரெடி ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் சாப்பிட்டு பார்க்குறீங்களா? கண்டிப்பாக அதுக்கு தான் வெயிட் பண்ணுறேன். எதனா சொல்லுவீங்கன்னு சொல்லி பார்க்குறேன். நீங்கள் அப்படியே சைலண்டாக இருக்காரு சமைச்சிட்டு கொடுக்குற மாதிரி. ஓகே, சுடு பன்னீர் பட்டர் மசாலா. ஆனால் அந்த பன்னீர் பட்டர் மசாலா பண்ணிட்டீங்க, நல்லா கிரேவி, அந்த திக்கான கிரேவி எல்லாம் பண்ணிட்டீங்க. நீங்கள் சொன்ன மாதிரி இந்த டேஸ்ட் பண்ணி பார்க்கறதுக்கு முன்னாடி அந்த புதினோட வாசனையும் அந்த குடமிளகோட அந்த லைட்டாக ஒரு மைல்டான ஒரு ஃப்ளேவரும் இருக்குது. ஏன்னா இது வந்து அந்த ப்ரிப்பரேஷன் சூடாக எடுக்கும் போதே அந்த வித்தியாசம் இருக்குது. நைஸ். காரம் இருக்குது. காரம்னா ரொம்ப அதிகமான காரம்லாம் இல்லை, ஒரு மாதிரி அந்த லைட்டாக ஒரு சின்ன ஒரு எறும்பு கடிச்சு அப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு மைல்டான காரம். அப்புறம் அந்த முந்திரியோட அந்த ரிச்னஸ் கொடுக்குது. அப்புறம் அந்த வாசனைக்கு அந்த நீங்கள் போட்டிருக்க அந்த குடமிளகா, புதினாவோட குடமிளகா தான் அந்த டேஸ்ட் தெரியுது. குடமிளகாவோட டேஸ்ட்டும் தெரியுது. நைஸ், வெரி குட். இந்த பட்டாணிலாம் போட்டிருக்கீங்களே, அதுவும் சேர்த்து சாப்பிடலாம். பட்டாணிலாம் மஸ்ட்டு நீங்கள் போடுவீங்க? ஆமாம், பட்டாணி போடாமல் செய்யறதே இல்லை. ஆமாம், பச்சை பட்டாணி க்ரீன் பீஸுன்னு சொல்லுவாங்க, அது இல்லாமல் செய்யறதில்லை. காஞ்ச பட்டாணி ஊற வச்சு போகிறதெல்லாம் இல்லைங்க. பச்சை பட்டாணி வருது, அதை தோல் வச்சு எடுத்து போட்டு தான் செய்வோம். நல்லா அருமையாக ஒரு 4 சப்பாத்தி, ஒரு 2 சப்பாத்தியோ தொட்டு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ரெடி ஆகிட்டது. இப்போ கடைசியாக நிறைய பேர் வந்து பன்னீர் பட்டர் மசாலா என்ன சர்க்கரை போட்டுறாங்க. நீங்கள் சர்க்கரை போடுவீங்களா? இல்லை, போட மாட்டோம். சர்க்கரை போட என்ன காரணம்? நாங்கள் அதை முந்திரி போட்டுட்டோம் இல்லை. ஓகே, காரத்தை அடைக்கிறோம், நெய் போட்டுட்டோம், காரத்தை அடிக்கிறோம். காரம் அடங்கிறதுக்காக சக்கரை போடுவாங்க. அது ஒரு சுவை. அது வந்து நார்த் இந்தியன். சவுத் இந்தியனில் சக்கரை போட்டால் சாப்பிட மாட்டாங்க. நம்ம வீட்டு மக்கள் பார்த்து அந்த காரசாரம் தான் சாப்பிடுவோம். வெரி நைஸ், வெரி நைஸ், சூப்பராக இருக்குது. உங்களுக்கு பெரிய நன்றி சார். தேங்க்யூ ஸோ மச். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். எனக்கும் இன்றைக்கி உங்கள் கூட சேர்ந்து எனக்கு ஒரு புதுசான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிருக்கு. தேங்க்யூ ஸோ மச். எனக்கு உங்கள் ஃபோன் நம்பர், உங்களோட கேட்ரிங்கோட பேர், எந்த ஊர், லாஸ்ட் டைம் கொடுத்தீங்கல்ல அதே மாதிரி நோட்டு தரீங்களா? என் பேர் NS ராஜாங்க. என் கேட்ரிங் பேர் NSR கேட்ரிங்கு. என்னோடய ஃபோன் நம்பரு 9585319155ங்க. காஞ்சிபுரத்தில் பண்ணிகிட்ருக்கோம். முதல்ல கொஞ்சம் சின்னதாக தான் பண்ணிகிட்ருக்கோம், இப்போ நல்லா பெரிய லெவலில் பண்ணிகிட்ருக்கோம். உங்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா எங்களுக்கு ஃபோன் பண்ணுங்கள், நாங்கள் பண்ணித்தரோம், சிறப்பாக பண்ணித்தரோம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும். இந்த கல்யாண மண்டபத்தில் பண்ணுற இந்த பன்னீர் பட்டர் மசாலா தெளிவாக விளக்கமும் சொல்லி கொடுத்துருக்கோம். இதே மாதிரி இன்னொரு நாள் இன்னொரு ஊரில் ஒரு புது ரெசிபியோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், see you, bye, take care.